வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. முதல்ல நம்ம மும்பையில் நடந்த ஒரு முக்கியமான பிரச்சனை. எந்த அளவிற்கு இந்தியாவினுடைய 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டியில அதாவது பிசினஸ் சென்டராக இருக்கக்கூடிய அந்த மும்பையில எந்த அளவிற்கு அயோக்கியத்தனங்களும், மொள்ளமாரித்தனங்களும் நிகழ்ந்திருக்க கொண்டிருக்கின்றன என்பதற்கு இது ஒரு உதாரணம். டபுள் இன்ஜின் சர்க்கார் நடந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் என்ன நடந்ததுன்னு. 8ஆம் தேதி மும்பையில் பிரபல சிவில் மருத்துவமனையில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவமானது. ஆனால் பிறந்த குழந்தைக்கு தீவிர சிகிச்சை பிரிவு, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 மாதம் 9 மாதம்னு பிறந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் நியூ நேட்டால் இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்லுவாங்க. அதில் அனுமதிக்கப்பட வேண்டிய அவசியம் அந்த ஏற்பட்டது அந்த குழந்தைய. ஆனால் அந்த மருத்துவமனையில் அந்த என்ஐசியு என்று சொல்லக்கூடிய அந்த படுக்கை வசதி அந்த யூனிட் இல்லை. அதனால் அந்த மருத்துவர் அந்த நிர்வாகம் டாக்டர் அம்மா எல்லாரும் சேர்ந்து நீங்கள் உடனடியாக வேறொரு மருத்துவமனைக்கு நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அந்த பிரசவம் பார்க்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய உறவினர் ஒருத்தர் உள்ளுக்கு வேகமாக வரார். எனக்கு இங்கே பார்த்தாக வேண்டும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா ஃபோனில் பேசிட்டு யார்ட்டையோ ஃபோனில் பேசும்போது பலார்னு ஒரு அறை அந்த ஆள் அடிக்கிறாரு. அவர் பேர் என்ன? அவர் பேர் ரமேஷ் மாஸ்ரே. அவர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மும்பை கார்ப்பரேஷனுடைய கவுன்சிலர். அவர் தான் இன்றைக்கு இந்த செய்தியை நடத்தியது. இங்கே இப்படி நடந்த உடனே அது மட்டும் இல்லை, அவர் கூட 2-3 பேர் அந்த அரசியல்வாதிகள் அங்கே உள்ள செவிலியர்களையும் டாக்டர்களையும் சரமாரி அடிக்கிறாங்க. அந்த செய்தி அங்கே மேலே சிசிடிவி கேமராவில் ஊடகங்கள் எல்லா இடங்கள்லையும் போய் இன்றைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு செய்தி 8ஆம் தேதி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் மூர்க்கத்தனமாக அடிச்சிருக்கிறாங்க. நோயாளிகளும் அவர்களுடைய உறவினர்களும் எல்லாரும் பார்த்த அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறாங்க. இந்திய மருத்துவ சங்கம், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மற்றும் ஃபைமா உள்ளிட்ட மருத்துவ அமைப்புகள் இதற்கு கடுமையாக கண்டித்திருக்கின்றன. சாஸ்திரி நகர் மருத்துவமனை ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்கின்றனர். அதுக்கப்புறம் முதல்ல அந்த ஆளு நான் அடிக்கவே இல்லைன்னு சொன்னான். அதற்கு பின்னால் நான் சும்மா லேசாக அந்த அம்மாவுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக அப்படி நான் கையில் லேசாக தட்டினேன் அப்படின்னா, பிரச்சனை பெருசான உடனே துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேயின் மகன் உள்ளிட்ட பாஜக எல்லாரும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆளை கைது பண்ணியிருக்கிறாங்க. நேற்றே செய்தி, கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் அந்த ஆள்லாம் கோர்ட்டுக்கு வர முடியாது, நான் நெஞ்சு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஜட்ஜி சொல்லிட்டாரு உடனடியாக நீ கோர்ட்டுக்கு ஆஜராகணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆளை கைது பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அவர் மீது பாரதிய நியா சன்ஹிதா பிஎன்எஸ், நம்ம முன்னால் என்ன சொல்கிறோம், இந்தியன் கிரிமினல் வழக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக நம்ம வாயில் நுழைய மாட்டேக்கியா இது போன்ற இந்த சட்டங்களில் போட்டிருக்கிறாங்க. இது கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த கார்ப்பரேட்டுக்காரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது இன்றைக்கு ஒரு மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மும்பையிலேயே பாதுகாப்பில்லை என்பதை நாம் இங்கே பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தி பாருங்க. ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்திற்கு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி, நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய, நான் அதனுடைய தமிழ்நாடு கன்வீனர். இது அகில இந்திய அளவில் உள்ள ஒரு அமைப்பு. அதனுடைய அமைப்பில் முடிவு பண்ணியிருக்கிறாங்க என்னன்னு சொன்னால்,
இந்த காக்ரோச் பார்ட்டி நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு நாங்கள் முழு ஆதரவை அளிக்கிறோம் என்று தீர்மானம் நிறைவேற்றி அதற்காக ஒரு குழுவையும் நாங்கள் அமைத்திருக்கிறோம். அந்த குழு சார்பாக நேற்றைய தினம் இன்றைக்கு அதனுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் அங்கே சென்று போய் அங்கே தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சோனம் வாங்சுக் அவர்களை சந்தித்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, எங்களுடைய தீர்மானத்தில் நாங்கள் போட்டிருக்கிறோம், மாணவர்களும் இளைஞர்களும் விவசாயிகளினுடைய பிள்ளைகள் தான். எனவே இளைஞர்களின் போராட்டம் என்பது விவசாயிகளினுடைய போராட்டம் அடிப்படையிலே என்று அறிவித்த எஸ்கேஎம்மினுடைய தலைவர் குழு அங்கே சென்று அவர்களுக்கு உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு, களத்தில் களமாடுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கே நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இக்குழுவில் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஹனன் முல்லா, கிருஷ்ண பிரசாத், பிகாய் அமைப்பினுடைய தல்ஜீத் சிங் உள்ளிட்ட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர். அடுத்த செய்தி பாருங்க, டெல்லியில் போராட்ட களத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் கொடுக்கின்ற வகையில் சுயாட்சி இயக்கத்தினுடைய நிறுவனரும் பாரத் ஜோடோ அபியான் தமிழில் சொல்வதாக இருந்தால் இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளரும் பிரபல தேர்தல் ஆய்வாளருமான பேராசிரியர் யோகேந்திர யாதவ் நேற்று போராட்ட களத்திற்கு வந்திருந்தார். அவர் நாட்டு மக்கள் அனைவரையும் ஜந்தர் மந்தர் போராட்ட களத்திற்கு வாருங்கள், நீங்கள் நமக்காக நடக்கின்ற இந்த இளைஞர்களினுடைய இந்த மக்கள் இயக்கத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று அறைகூவல் விடுத்திருக்கக்கூடிய செய்தியையும் நீங்கள் பார்க்கலாம். फिर ये देश उसी मोड़ पे खड़ा है। आज फिर वही स्थिति है, शासक का अहंकार उसी चरम सीमा पे है, उससे पार है। आज वो स्थिति है जहां इस देश की तमाम पार्टियों को तोड़ने की, लोकतंत्र की हर आवाज खत्म करने की कोशिश हो रही है। और मुझे यकीन है कि ऐसे में इस देश की जनता विपक्ष के रूप में खड़ी होगी और उसकी शुरुआत यहां से हुई है। मेरी उम्मीद है कि तमाम विपक्षी पार्टियां यहां आएंगी और इस देश का विपक्ष विपक्षी पार्टियों से भी बहुत बड़ा है। तमाम जन संगठन, किसान संगठन, मजदूर संगठन, तमाम संगठन यहां आएंगे और इस आवाज को ऊंचा उठाएंगे। तो आप सबको बहुत बहुत धन्यवाद, माफी, समर्थन और मिलके जब बोलेंगे जय हिंद जय। அடுத்த செய்தி, இன்றைக்கு 11வது நாள் டெல்லியினுடைய ஜந்தர் மந்தரில் மாணவர்களுக்கு ஆதரவாக அந்த சுற்றுச்சூழலாளர் சோனம் வாங்கு உண்ணாவிரதம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஆளுமைங்க, அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அதாவது உலகத்திலேயே அறியப்படக்கூடிய ஆளுமை. லடாக்கில் வந்து தன்னிகர் இல்லாத தலைவருங்க. லடாக்கை பற்றி அதில் இந்தியாவோட சேர்ந்திருக்கா இல்லையான்னு நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாத வகையில் தான் நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாநிலத்தினுடைய பிரபலமான ஒரு தலைவர் அவர். 7 கிலோவுக்கு மேலே அவருடைய எடை குறைந்து விட்டது. மிகவும் தள்ளாடிய நிலையில் இருக்கிறார். இருந்தும் விடாப்பிடியாக போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். வரும் ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்த வேண்டும் என்று இந்த நாட்டு மக்களுக்கு அனைவரும் நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். நம்மை போன்ற சிவில் சமூகங்களும் ஜனநாயக சக்திகளும் மற்றும் நாட்டில் உள்ள பிரபல சிந்தனையாளர்களும் அவருடைய அந்த உண்ணாவிரதத்தை, காலவரம்பற்ற உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வர முயல வேண்டும். ஏனென்றால் இவரை போன்ற தலைவர்களை நாம் இழக்க முடியாது. இவர் போன்ற தலைவர்கள் இன்றைய வெறுப்பை விதைக்கக்கூடிய இந்த பாஜக ஒன்றிய அரசிற்கு அதை எதிர்கொள்வதற்கு இவரை போன்ற தலைவர்கள் ஏராளமானோர் தேவை என்கின்ற அடிப்படையிலே இந்த உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உள்ளபடியே நாம் விரும்புகிறோம். அவருடைய உயிர் விலை மதிப்பற்றது. அடுத்து பாருங்க ஒரு செய்தி, 75% பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி மாணவி அந்த 2 கைத்தடிகளால் ஊன்றி, 2மே கிடையாதுங்க, சூம்பி போச்சுங்க. 2 பக்கத்துலேயும் அந்த அக்கிளில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்திருக்கு. 75% நீங்கள் இமேஜின் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அந்த போராட்ட காலத்திற்கு வந்து அபிஜித் தீபிக்கு ஆதரவாக அங்கே வந்திருக்கிறது.
அவருடைய ஊன்றுகோல் உடலுக்கு வேண்டுமானால் ஆதரவாக இருக்கலாம். அவருடைய உள்ள உறுதிக்கு எந்த ஊன்றுகோலுமே தேவையில்லை. அவரை போன்ற மாணவர்களுடைய உள்ள உறுதிதான் இன்று இந்த இயக்கத்திற்கு தேவை. வாழ்த்துக்கள் மகளே. और 75% दिव्यांग होने के बावजूद भी अगर वो मुझसे कहा कि मैंने कोई बात नहीं मैम, हम आपको लेकर चलेंगे, जनता मंता घुमाएंगे अपनी, क्योंकि अभी ये इतनी बात नहीं कर पा रहा। तो मेरे ऐसे लोगों को अगर नौकरी नहीं मिल रही दिव्यांग कोटे से, तो जो स्ट्रांग है उनको क्या मिले, वो तो है, लेकिन ऐसे को तो जरूरत है ना। सरकार तो ऐसे लोगों को नहीं देख रही, किसको देखेंगे। அடுத்த செய்தி பாருங்க. நம் நாட்டில் சாக்கடை மற்றும் மனித கழிவுகளை அகற்றும் பணியில் இந்த ஆண்டில் ஜூலை 9ஆம் தேதி வரையிலான, அதாவது இன்னைக்கு 9ஆம் தேதி வரையிலான 188 நாட்களில் 101 துப்புரவு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை துப்புரவு பணியாளர் அமைப்பு சஃபாய் கர்மச்சாரி அந்தோலன் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் 121 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த நடப்பாண்டில் சராசரியாக ஒவ்வொரு 45 மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு 45 மணி நேரத்திற்கும் ஒரு தொழிலாளி மரணமடையும் கொடூரம் தொடர்கிறது. 16 மாநிலங்களில் இந்த மனித நேயமற்ற மரணங்கள் பரவலாக நிகழ்ந்த வண்ணம் உள்ள போதிலும் ஒன்றிய பாஜக அரசு வாய்மூடி மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் துப்புரவு பணியாளர்களுடைய கால்களை கழுவி புகைப்படம் எடுத்து விளம்பரம் தேட முனையும் நம்முடைய பிரதமர், அவருடைய அரசாங்கம் இந்த மரணங்களை தடுக்க இயந்திரங்களை ஏன் அமல்படுத்த மறுக்கிறது, அது பற்றி எதுவும் கவலைப்படாமல் இருக்கிறது என்கின்ற இந்த அசிரத்தையான போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற இந்த செய்தியுடன் இன்றைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.